ஸோ இந்த வீடியோவில் Latium.organization அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக நம்ம ஃப்ரீலான்சர், ஃபைவர், அப்பருக்கெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதுவும். பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தாங்க இருக்கும். மற்றபடி அதில் என்ன இருக்கோ அதே தான். எப்படி நம்ம வந்து ஒரு பையர் ரிக்வெஸ்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்போமோ, எப்படி நம்ம ஒரு சர்வீஸை ஒரு ஜிக்கை க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே. வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகிரி வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே வந்து லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸாக ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகிரியில் நமக்கு தெரியுமோ, எந்த ஒரு சர்வீஸை நம்ம வந்து கொடுப்போமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக பிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு சில டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் இந்த கேட்டகிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சர்வீஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே சைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக பார்த்துருப்போம். ஸோ அதுக்குன்னு ஒரு வெப்சைட்ஸே இருக்கும். பட் ஆனால் அதுவும் வந்து இங்கே ஒரு கேட்டகிரியை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சர்வே இருக்கும். ஸோ இதில் நான் எதுவுமே பண்ணதில்லைங்க. ஏன்னா இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த சொல்லலாம்? ஸோ இது சொல்லலாம், கன்சியூமர் ஃபீட்பேக் எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து சர்வே கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவங்க கேட்குறதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏஜ், கண்ட்ரி, இமெயில் அட்ரஸ், ஆக்குபேஷன். அதாவது எங்கே அப்படின்னா இங்கே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் டு யூ வாண்ட் டு பிட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா $5. ஸோ நீங்கள் $5 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இதை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். மெசேஜுங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து இங்கே கேட்டிருக்கிற கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஏஜ், கண்ட்ரி, எந்த இமெயில் அட்ரஸ், என்ன ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சின்ன சின்ன டாஸ்க்குக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு கேஒய்சி முடிக்கிறது, இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, இல்லைனா ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய வீடியோ பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இதை பண்ணுறது, இல்லைனா ஒரு சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது இல்லையா? அது கூட இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்க்குக்கான வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் இந்த பெரிய பெரிய ஒரு டாஸ்க்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து அந்த இது இருக்கணும். எது இருக்கணும்னா போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர், இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரீலான்சிங்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏன்னா நம்மளை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வச்சு தான் நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் என்ன மற்றவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தானே கொடுப்போம். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி வைஸில் ஒன்று வந்து சர்வே வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஆனடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்டது. நீங்கள் வந்து பிளாகில், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் வந்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் இருக்குதுங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மைக்ரோ ஒர்க்கர்ஸு, பிக்கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவ்வளோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்கு இதே டவுட் தான். ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த பெரிய பெரிய டாஸ்க்லாம் இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் நான் பிட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா கிடைச்சது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பிடிஎஃப் ஃபைல் டு எடிட்டபிள் வேர்ட், அதுக்கப்புறம் கூகுள் ஷீட் டேட்டா புல்டு ஆடட் டு இண்டிவிஜுவல் பிடிஎஃப்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தில் அப்படியே தான் இருக்குதே தவிர எந்த ஒரு புது டேட்டா என்ட்ரி ஒர்க்கும் இந்த ஒரு கேட்டகரி கீழே ஆட் ஆகலை. ஸோ யாரும் கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது. பட் ஆனால் இதில் பே பண்ணுறாங்க, இல்லைனாலாம் சொல்லலை. பட் ஆனால் அப்படியே தான் இருக்குதே தவிர இன்னும் புதுசாக எதுவும் ஆடும் ஆகலை. நம்ம ஏதாச்சும் பிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிஸப்பியராக ஆகிறதில்ல. ஏன்னா இப்போது வந்து ஃபைவர்லலாம் ஒரு பையர் ரிக்வெஸ்ட் இருக்குதுன்னா, நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா யாராச்சும் ஹையர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா அதனுடைய ஒர்க் வந்து முடிஞ்சு இல்லையா, அதனால அது டிஸப்பியர் ஆகிடும். பட் ஆனால் இது வந்து அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே தான் இருக்குதான்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி மூலிமா வந்து இவங்க பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டுக்கு போயிடுவோம். வாலெட்
ஸோ இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா $1.54 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $25 கிட்ட $20 கிட்ட லைட் காயின் மூலிமா நான் வந்து ஏர்ன் பண்ணேன். அது வந்து என்னுடைய காயின்ஸ் வச்சுக்கு டைரெக்டாக வந்து நான் சென்ட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இங்கே தான் சென்ட் பண்ணியிருக்க சொல்லியிருக்கணும். பட் ஆனால் நான் வந்து அங்கேயே என்னுடைய அட்ரஸை கொடுத்து டைரெக்டாக அங்கேயே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நான் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா விதமான கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பேர் பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பினான்ஸில் காயின்பேன்ஸ் இல்லைனா காயின் ஸ்விட்சில் வந்து ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட்டு வாலெட்டு. ஏன்னா அப்போ தான் இங்கே ஏர்ன் பண்ணுறது அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எந்த கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா டெபாசிட்டிங்கிறது நீங்கள் யாருக்காச்சும் ஒர்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ வித்ட்ராங்கிறதும் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வித்ட்ராங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கான அட்ரஸை வந்து இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் இது வந்து வித்ட்ரா பண்ணுறபோது $5 என்னமோ ஃபீஸாக பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் அதாவது நான் ஒன்றும் பார்க்கல. அவ்வளோதாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டு. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் மோர் ஆப்ஷனில்? கோப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஹியூமன் வெரிஃபிகேஷனுங்கிறது பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கலாம். ஸோ பிட்டுங்கிறது வந்து மற்ற ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் மாதிரி இந்த கண்ட்ரோலெல்லாம் கிடையாது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து $12 வந்து பே பண்ணணும். அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் வந்து யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதை யாராச்சும் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா முந்திக்கிட்டு போயிட்டு முன்னாடி நிற்கணும். அதாவது ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நான் வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ண உடனே எனக்கு வந்து ஓசியில் வந்து ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து மறுபடியும் நான் இது பண்ணலை, எகைன் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்கலாம் இதில் ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஓப்பன் பிட்ஸு. ஸோ ஓப்பன் பிட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இது வரைக்கும் யாருக்கு பிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே காட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எத்தனை பேருக்கு பிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து காட்டும். கிட்டத்தட்ட 56 பேருக்கு நான் வந்து பிட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து $1.70 வந்து வேணால் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் காயினில் வந்து நான் டைரெக்டாக எடுத்த அமௌண்ட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது வரைக்கும் 0 ரிவ்யூஸ். ஏன்னா நான் நிறைய பேருக்கு வந்து பிட் பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு யாருமே இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. என்னுடைய ப்ராஃபைலை நான் போயிட்டு காட்டிடுறேங்க. ஸோ நான் இதில் வந்து என்ன சர்வீஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் தெரியுமோ இது அதாவது என்னது கிராஃபிக்ஸ் டிசைனு, அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ, அப்புறம் ஒரு வெப்சைட்டை டெஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து க்ரியேட் அ சர்வீஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்குமோ, ஐ மீன் சர்வீஸ் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, செலக்ட் கேட்டகரி, சர்ச் டேக்ஸு. ஸோ ஃபைவரில் ஃப்ரீலான்ஸில் என்னென்ன கொடுப்போமோ அதே தாங்க இங்கேயும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதுக்கு அடுத்ததான் என்ன கொடுக்கலாம்? வாலெட் பார்த்தாச்சு, ப்ரைஸிங்கு, செட்டிங்ஸு, ரெஃபரல்ஸு, செக்யூரிட்டி அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் நான் சொன்னது அதே தான். ஸோ இந்த சேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இங்கே வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க. அவங்க வந்து இப்போது ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்மளை காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அங்கே சேட் பண்ண முடியும் மற்ற ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம பிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நம்ம வந்து அவங்கள சேட் பண்ணலாம். அதாவது ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சேட் பண்ணலாம். அண்டு வந்து ஈஸியாக யாருக்குன்னா நம்ம வந்து சேட் பண்ணலாங்க. ஏன் நீங்கள் வந்து என்னுடைய இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்க, என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏன் கேன்சல் பண்ணிங்கன்னு கேட்டுக்கலாம். என்ன வேணாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஏர்ன் பண்ண அமௌண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இப்போ அந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் இந்த ஒரு இதில் பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த பிக் ஒர்க்கர்ஸில் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே தாங்க இங்கேயும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா மேக் ஷுவர் நீங்கள் வந்து வெரிஃபைடாக இருக்கீங்களா, அவங்க வந்து வெரிஃபைடாக இருக்காங்களா முக்கியமாக அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களும் வெரிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். இல்லை அப்படின்னா ஏமாத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து வெரிஃபைடு இருக்காங்களா இல்லையா, வெரிஃபைட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இந்த ஒர்க் வந்து ரிவ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய ப்ரூஃப் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகே ஆகிடும். பட் ஆனால் நான் எந்த ஒரு ப்ரூஃபுமே சப்மிட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த மாதிரியான டாஸ்க் வந்து முடிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிளான்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், ஓகேவா? பார்த்துட்டு இந்த ட்ராப் சர்வீசிங் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சைடு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ட்ராப் சர்வீசிங் வந்து பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சைன் அப் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள், சரியா? என்ன நம்மளால் இது சர்வை பண்ண முடியுமா, என்னென்ன டாஸ்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போக போக பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.